ஒரு நாள் சாயந்தரம் நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் நின்றுருக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, நம்ம வீட்டு சேவல் என்னமோ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. சரி, ஏதோ வேற புறக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற அதனால தான் சத்தம் கொடுக்குதான்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ தான் தெரியுது பல யூடியூப் வீடியோக்களில் வந்து நிறைய, அதாவது நன்றி உள்ள விலங்கு வந்து ஒரு கண்ணாடியை பார்த்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலையை நம்ம வீட்டு சேவலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறபோது பார்த்து ஒரு வியப்பும் இருந்தது. அதே நேரத்தில் நம்ம வீட்டு சேவலுடைய வாய் அதில் கொத்தி கொத்தி இதாகும், அடிச்சுக்கிடுச்சு நம்ம மேலே கண்ணாடி தெரிச்சு அது மேலே ஏதாவது டேமேஜ் ஆகிரும், சேவலுக்கு இதாகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா விரட்டி விட்டாச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் சிரிப்பும் இருந்துச்சு, ஒரு நகைச்சுவையும் இருந்துச்சு. எப்படி மனிதர்களாக நம்ம வந்து எல்லாருமே நமக்கு வந்து உணர முடியும் ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான பிராணிகளுக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து அது உணர முடியாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்